வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவருடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்ப வரப்பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையை திரும்ப வரப்பண்ணுவார். வெறுமையாக்குகிற சிலர் வரலாம், வெறுமையாக்குகிற சில சூழ்நிலைகள் வரலாம், வெறுமையாக்குகிற சில காரியங்கள் வரலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, யார் உன்னை எதுல வெறுமையாக்கினாலும், யார் எதுல உன்னை ஒண்ணுமில்லாம ஆக்கினாலும் நான் ஏன் வரம் தெரியுமா? நீ இழந்து போன மகிமையை திரும்ப உன்னுடைய வாழ்க்கையில தர நான் உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளே வருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ராத்திரி வேளையில தேவஜனங்களே, ஒருவேளை சில மகிமையை இழந்த சூழ்நிலையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். மகிமையற்ற சூழ்நிலை, பிரதர் செபோலாம் நல்லா தான் இருக்குது, ஆனா என்னுடைய வீட்டுக்குள்ள என்ன இல்லைன்னா மகிமை இல்லை, மகிமையை இழந்து போயிட்டேன். அது எப்படி போயிருந்தாலும் சரி, ஒருவேளை யாராவது எடுத்திருந்தாலும் சரி, இல்லை தன்னால் நம்மளை விட்டு போயிருந்தாலும் சரி, இல்லை நம்மளே அதை லூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஆனால் இந்த ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபின் மகிமையை திரும்ப வர பண்ணுவது போல கர்த்தர் இஸ்ரவேலின் மகிமையை திரும்ப வர பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில் சில மகிமை எனக்கு இல்லையா? இதுவரைக்கும் இருந்த மகிமை எனக்கு என் வாழ்க்கையில் இல்லை பிரதர். நிறைய மகிமை என் வாழ்க்கையை விட்டு போயிருச்சு, நிறைய மகிமை இன்னைக்கு இல்லை, என் வாழ்க்கையில வெறுமை தான். இன்னைக்கு மகிமையாய் வாழ வேண்டிய நீங்க ஒருவேளை வெறுமையாய் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். பிரதர், நீங்க மகிமையா தான் வாழணும், சிஸ்டர் நீங்க மகிமையா தான் வாழணும். ஆனா இன்னைக்கு ஒரு வெறுமை, இன்னைக்கு ஒரு வறட்சி, இன்னைக்கு ஒரு செழிப்பற்ற தன்மைக்குள்ள நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனா இந்த ராத்திரி வேளையில கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், யாக்கோபின் மகிமையை திரும்ப வர பண்ணுவது போல உன்னுடைய மகிமையை நாம் திரும்ப வர பண்ணுவேன். இந்த இக்கோபோத்தின் அனுபவம் ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 21வது வசனம். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி பிள்ளைக்கு இக்கோபோத் என்று பெயரிட்டாள். அதாவது மகிமை வெளியே போயிடுச்சு, இது இக்கோபோத்தின் சூழ்நிலைன்னு ஒரு ஸ்திரீ சொல்றாங்க. அங்க என்ன சூழ்நிலைன்னா, தேவனுடைய பெட்டியை எதிரிகள் திருடிட்டு போயிடுவாங்க. அந்த ஊர்ல இருந்த தேவ பெட்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க. இதுவரைக்கும் அந்த இடத்துல தேவனுடைய பெட்டி நிரப்பி இருந்துச்சு. இப்ப தேவனுடைய பெட்டி இல்லைன்னு உடனே அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துருச்சுன்னா ஒரு வெறுமை வந்துருச்சு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த சில சூழ்நிலை, இதுவரைக்கும் இருந்த சில ஆசீர்வாதம் இன்னைக்கு இல்லாம ஒரு வெறுமையை நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். இதுவரைக்கும் சிலது ஆசீர்வாதமா இருந்துச்சு பிரதர், இதுவரைக்கும் சிலது என் வாழ்க்கையில பெரிய இடத்துல இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு எதுவுமே இல்லாம நான் எப்படி இருக்கிறேன்னா ஒரு இக்கோபோத்தின் அனுபவம். இன்னைக்கு இந்த வார்த்தையை நான் சொல்றேன், சில தேவ பிள்ளைகள் என்ன அனுபவத்துக்குள்ள போய்கொண்டு இருக்கிறீங்கன்னா இக்கோபோத்தின் அனுபவத்துக்குள்ள போய்கொண்டு இருக்கிறீங்க. அதாவது மகிமையை இழந்து போன ஒரு வறட்சியான சூழ்நிலைக்குள்ள நீங்கள் போய்கொண்டு இருக்கிறீங்க. மகிமைங்கிறீங்களே, அது என்ன பிரதர் மகிமை நீங்க ஒரு வேளை கேட்கலாம். நான் இப்படி சொல்றேன், தேவனுடைய பிரசன்னத்தை வெளிப்படையாய் அனுபவிப்பது, அதாவது பரிபூரணமாய் அனுபவிப்பது, அதாவது தேவனுடைய மகிமைக்குள்ள அத்தனை பரிபூரணங்களும் அடங்கி இருக்கும். அதுதான் மகிமை. தேவ மகிமை என்பது, அதாவது தேவனுக்கு நம்ம தர்ற மகிமை பேரு, அது புகழ், அது கனம். ஆனா நம்ம தேவன் நமக்கு நம்ம மேல வச்சிருக்கிற மகிமை என்னன்னா பரிபூரணம். இன்னைக்கு ஒருவேளை பரிபூரணமான மகிமையை இழந்து போய் இந்த சப்தத்தை நீங்க கேட்டு கொண்டிருக்கலாம். உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, வெறுமையாக்குகிறவர்கள் உங்களை வெறுமையாக்கிட்டாங்கல்ல, சிலது சூறையாடப்பட்டுச்சுல்ல, சிலது தூக்கி கொண்டு போகப்பட்டுச்சுல்ல, ஆனா நான் யார் தெரியுமாப்பா? யார் எதை உன் வாழ்க்கையை விட்டு எடுத்துட்டு போனாலும், யார் எதை உன் வாழ்க்கையை விட்டு திருடிட்டு போனாலும், கர்த்தர் யார் என்று சொன்னால் யாக்கோபின் மகிமையை திரும்ப வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையை அவர் திரும்ப வர பண்ணுகிறவர். இந்த ராத்திரி கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், எந்தெந்த பகுதியிலெல்லாம் உங்க வாழ்க்கையில மகிமை இழந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களோ, ஐயோ இதுல கொஞ்சம் மகிமை இருந்தா நல்லா இருக்கும், இதுல கொஞ்சம் பரிபூர்ணம் இருந்தா நல்லா இருக்கும், இதுல இன்னும் கொஞ்சம் பரிபூர்ணம் இருந்தா அது ரொம்ப சால சிறந்ததா இருக்கும்னு சொல்லலாம். அந்த பகுதியிலெல்லாம் தேவனுடைய மகிமை உங்க வாழ்க்கையில இறங்கி வரப்போகிறது. ஒரு தேவ மகிமை இந்த ராத்திரி வேளையில நான் பிரசங்கிக்கிற இதே வேளையில உங்க வீடுகளை சூழ இறங்கி கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு
பிரசன்னத்தின் மகிமை, ஒரு மகிமையின் பிரசனம் அது உங்க அறைக்குள்ள வந்து கொண்டு இருக்கிறது. உங்களை சந்திக்க தாங்க வந்திருக்குது அந்த மகிமை. ஏன்னா நம்முடைய கர்த்தர் யாருன்னா, யாக்கோபின் மகிமையை திரும்ப வர பண்ணுவது போல இஸ்ரவேலுடைய மகிமையை திரும்ப வர பண்ணுகிறவரா. அவர் விழுந்து போன மகிமையை திரும்பவும் எடுத்து கொண்டு வருகிறவர். ஒருவேளை இன்னைக்கு உங்க மகிமை ஆழத்தில் தூக்கி வீசப்பட்டு இருக்கலாம், கடலின் ஆழத்தில் போயிருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், ஒரு நாள் வரும் உங்க வாழ்க்கையில மகிமை திரும்ப வருகிற நாளாய் அதை கர்த்தர் மாற்றுவார். யோசேப்புடைய வாழ்க்கையில அப்பா வீட்டை விட்டு வெளியே வந்தோடனே அவன் வாழ்க்கையில் என்ன போயிடுச்சு தெரியுமா? மகிமை போயிடுச்சு. அதாவது அப்பா வீட்டில் இருக்கிற வரைக்கும் யோசேப்புக்கு எல்லாமே இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. சில வேளையில் இப்படி தான் சிலர் இருப்பாங்க, எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் எல்லாம் இருந்துச்சு, எங்கள் அப்பா நல்லா இருக்கிற வரைக்கும் எல்லாம் இருந்துச்சு, எங்கள் அப்பா கொடுக்கிற வரைக்கும் எல்லாம் இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு எதுவுமே இல்லை, இன்னைக்கு அப்பா போனோன்னு எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சிலர் சொல்லலாம். அப்படி தான் யோசேப்புடைய லைஃப் இருந்துச்சு. யோசேப்புடைய லைஃப்பில் அப்பா வீட்டில் இருக்கிற வரைக்கும் எவ்ரி திங் பர்ஃபெக்ட், எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக இருந்துச்சு. அவன் சர்க்கம்ஸ்டன்ஸ், அவன் சூழ்நிலை எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. ஆனா ஒன்ஸ் அவன் அவங்க அப்பா வீட்டை விட்டு வெளியே வந்தோடனே, ஒரு முறை அவங்க அப்பா வீட்டை விட்டு அவன் வெளியே தள்ளப்பட்ட உடனே யோசேப்புடைய வாழ்க்கையில எப்படி இருந்துச்சு தெரியுமா? மகிமை அவனை விட்டு போன மாதிரி, எல்லாமே போயிடுச்சு, எல்லாமே செத்துடுச்சு, இனி பழைக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி அவன் வாழ்க்கையில மகிமை போயிடுச்சு. அவங்க அண்ணன்மார்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா யோசேப்புடைய மகிமையை திருடிக்கிட்டாங்க. ஏன் யோசேப்புடைய ட்ரெஸ்ஸை கூட திருடிட்டாங்க. இதுக்கு மேல யோசேப்புடைய வாழ்க்கையில மகிமை மறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. இதுக்கு மேல யோசேப்புடைய வாழ்க்கையில எது மட்டும் தான் இருக்கும்னா வெறுமை மட்டும் தான் இருக்கும்னு சொல்லி அவங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா கர்த்தர் இந்த நாகும் 2:2 யோசேப்புடைய வாழ்க்கையில அப்படியே நிறைவேற்றினார். யோசேப்புடைய வாழ்க்கையில எல்லாரும் நினைச்சாங்க மகிமை போயிடுச்சு, இனி எழும்ப முடியாது, இனி வர முடியாது. 11 பிரதர்ஸ் நினைச்ச நினைப்பு அதுதான், இதுக்கு மேல இவன் திரும்ப வர முடியாது. ஆனா கர்த்தர் யாருன்னு சொன்னா, யாக்கோபின் மகிமையை திரும்ப வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையை அவர் திரும்ப வர பண்ணுகிறவர். இந்த ராத்திரி தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில சில மகிமை இழந்து போய்விட்டையா? நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத. ஏற்ற காலத்தில் தேவனுடைய வாழ்க்கையின் மகிமையை திரும்பி வர பண்ணுவார். யோசேப்புடைய வாழ்க்கையில பண்ணினாரே, அண்ணன்மார்கள் தூக்கி போட்டாங்க. 11 பேர் இந்த மகிமை வேண்டாம், இவருடைய வாழ்க்கையில மகிமை இருக்கக்கூடாது, இவன் வாழக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ஒரு நாள் வந்தது, யோசேப்புடைய வாழ்க்கையில அவன் இழந்து போன அத்தனை மகிமையும் மீட்டு கொண்டான். இந்த ராத்திரி நான் சொல்றேன், ஏன் கர்த்தர் இந்த ஜெபத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் தெரியுமா? இந்த 4வது நாள் நீ இழந்து போன சகல மகிமையையும் திருப்பி கொள்ளுகிற நாள், நீ இழந்து போன சகல மகிமையையும் நீ மீட்டு கொள்ளுகிற நாள், நீ இழந்து போன சகல மகிமையையும் நீ திரும்ப பெற்றுக் கொள்ளுகிற ஒரு நாள் இது. கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். ஸோ இக்கோபத்தின் அனுபவம் எல்லாமே வெறுமை, எல்லாமே வறட்சி, எல்லாமே நிலகுலைஞ்சிருக்குது, எதுவுமே பார்க்கிற மாதிரி இல்லை, எதுவுமே நான் நேசிக்கிற மாதிரி இல்லை, நான் விரும்புகிற மாதிரி இல்லை. ஆனால் இந்த ராத்திரி கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், உன்னை நான் மகிமையை சுதந்தரிக்க பண்ணுவேன், உன்னை நான் மகிமையை அனுபவிக்க பண்ணுவேன், உன்னுடைய கண்கள் மகிமையை காணும், நீ மகிமையை அனுபவிப்பாய் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இந்த ராத்திரி ஒரு 3 விதமான மகிமையின் சுதந்தரிப்பை நம்ம பார்த்து ஜெபிக்க போகிறோம். இந்த ராத்திரி செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி, கவனமாக கேளுங்க, ரொம்ப முக்கியமான செய்தி. இந்த 3 விதமான மகிமை நம்ம வாழ்க்கையில் ரொம்ப அவசியம். முதலாவது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 19வது வசனம். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள், அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. கவனிங்க, சிம்சோனை பத்தி இங்க எழுதி இருக்குது. யாருங்க? சிம்சோன். சிம்சோனுடைய வாழ்க்கையில மகிமை இருந்துச்சா? எப்ப இருந்துச்சு தெரியுமா? சிம்சோன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருந்துச்சு. சிம்சோனுடைய லைஃப்ல ஒரு மகிமை இருந்துச்சு. அது எப்ப தெரியுமா? அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவன் மேல ஒரு மகிமை வந்துருச்சு. ஏன்னா அவன் பிறக்கவே இல்லை, அவங்க அப்பா அம்மாட்ட தேவ தூதன் சொல்லுவாரு, இவனை நீங்க ரொம்ப பர்ஃபெக்டா வளர்க்கணும், இவன் நசரேய விரதம் இருக்கணும், இவன் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணுவானா
பெலிஸ்தருக்கு நீங்களாக்கி ரட்சிக்க துவங்குவான். இவன் ஒரு பெரிய நியாயாதிபதியா வருவான். இவன் ஒரு பெரிய மீட்படையரானா வருவான். ஸோ இவ்வளோ பெரிய திட்டம் சிம்சோனுடைய வாழ்க்கையில எப்போ துவங்கிருச்சுன்னா, அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே துவங்கிருச்சு. அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சிம்சோனுங்கிறவன் யாருன்னா ஒரு மகிமையின் பாத்திரம். அவனுடைய வாழ்க்கையில அவன் பிறந்ததுக்கு அப்புறம் மகிமை வரல, அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய மகிமை அவன் வாழ்க்கையில இருந்துச்சு. ஆனா அந்த மகிமையை சிம்சோன் காத்துக்கிட்டாரான்னு பார்த்தா இல்லவே இல்லை. ஒரு சமயம் என்ன பண்றாரு, ஒரு ஸ்திரீட்ட போய் வீட்டில் இருக்கிறார், ஆறுதலுக்காக வீட்டில் இருக்கிறார். ஆறுதலுக்காக இருக்கும்போது அவங்க ஒவ்வொரு டைமும் வந்து ட்ரை பண்ணுறாங்க, இவனுடைய மகிமையை எப்படியாவது இவனை விட்டு எடுத்துடலாம். இன்னைக்கு நிறைய பேர் எதுக்கு ட்ரை பண்ணுறாங்க தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேருக்கு உங்கள் நன்மையெல்லாம் தேவையில்லை, உங்கள் மகிமை தான் தேவை. இன்னைக்கு எப்படியாவது உங்கள் மகிமையை திருடிடலாம். ஏன்னா மகிமை திருடிட்டா ஆசீர்வாதம் நின்றும், மகிமை திருடிட்டா எல்லாம் போயிடும். வசனம் சொல்லுது பாருங்க, அவனுடைய மயிரை வெட்டின உடனே, அவனுடைய தலை முடியை வெட்டின உடனே அவனுடைய வாழ்க்கையில் என்ன போயிடுச்சு, மகிமை நீங்கி விட்டதாம். ஒருவேளை இந்த ராத்திரி வேலையில நீங்க அநேகருக்கு நம்முடைய வாழ்க்கையில எதுதான் தேவையா இருக்கு தெரியுமா? நம்முடைய மகிமை தாங்க தேவையா இருக்கு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையின் மகிமையை திருடுறதுக்கு ஒரு கூட்டம் அலைஞ்சு கொண்டு இருக்கிறது. சிம்சோனுடைய வாழ்க்கையில் அப்படிதான் ஒரு கூட்டம் அலைஞ்சுகிட்டு இருக்கு. எப்படி இவன்ட்ட இருந்து திருடலாம், எப்படி இவன்ட்ட இருந்து எடுக்கலாம், இவன் இருக்கிற மகிமை எப்படியாவது திருடிடலாம், இவன் இருக்கிற மகிமை எப்படியாவது புடுங்கிடலாம், அப்படி ஒரு கூட்டம் அலைஞ்சுகிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த ராத்திரி வேலையில கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த கூட்டம் உன்னுடைய வாழ்க்கையில மகிமையை திருடுறதுக்கு அலைஞ்சு கொண்டிருந்தாலோ, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற மகிமையை திருடுறது மட்டும்தான் இன்னைக்கு சில பேருடைய நோக்கம், வேற எந்த நோக்கமும் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பணம் உங்களுக்கு வேண்டாம், ஆசீர்வாதம் வேண்டாம், ஆனா நீ எதை மட்டும் இழந்துடணும்னா ஒரு மகிமையை மட்டும் இழந்துடணும், நீ ஒரு பரிபூர்ணத்தை மட்டும் இழந்துடணும். அப்படி ஒரு கூட்டம் தேடிக்கொண்டு இருக்குது. ஆனா இந்த ராத்திரி வேளையில கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், யார் எதை எடுத்தாலோ நான் திரும்ப வர பண்ணுவேன். ஸோ இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரு கூட்டம் அலையுது, அலைஞ்சு கண்டுபிடிச்சிட்டாங்க எங்கப்பா உன் பலன் இருக்குது, தலைமுடியில தான் இருக்குது. தலைமுடியை சரி வெட்டின உடனே என்ன ஆயிடுச்சான், சிம்சோனுடைய வாழ்க்கையில மகிமை அவனை விட்டு போயிடுச்சான். ஆனா அடுத்த வசனம் ரொம்ப பரிதாபம். பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாக வந்த உடனே சிம்சோன் நினைக்கிறார், என் பலன் இன்னும் குறையல, என் பலன் இன்னும் அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே தைரியமாக இருந்துச்சு போகிறார். நிறைய வேலையில் தேவனுடைய மகிமை நம்மளை விட்டு வெளியே போகும்போது நமக்கு நிறைய வேலையில் தெரியறது இல்லைங்க. இன்னைக்கு அதுதாங்க பிரச்சனை. இன்னைக்கு எல்லாம் போனால் நமக்கு தெரியும், ஆனால் ஆண்டவர் ரொம்ப டீசென்ட் ஆனவர், ஆவியானவர் ரொம்ப டீசென்ட் ஆனவர். இப்போ பிசாசை நம்ம விரட்டுறோன்னு வைங்களேன், நம்ம ஜனங்க நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க நம்ம ஊழியத்தில், நம்ம ஒரு சில அசுத்த ஆவிகளை அதட்டி விரட்டும் போது பயங்கரமா அலக்களிக்கும், பயங்கரமா போராடும், கத்தி கூப்பாடு போட்டுட்டு வெளியே போகும். ஆனா இதே ஆண்டவர் வந்து அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு. அவருக்கு பிடிக்கலையா டீசெண்டா விலகிடுவார். அந்த மகிமை நம்மளை விட்டு அமைதியா போயிடும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பிரச்சனை என்ன தெரியுமா, நமக்கே தெரியாம நம்ம மகிமை நம்மளை விட்டு சைலண்டா போயிருது, நமக்கே தெரியாம நம்ம வாழ்க்கையில இருக்கிற மகிமை வெளியே போயிருச்சு. ஆனா இந்த ராத்திரி கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு உன் மகிமையை நீ இழந்து நிக்கிற மகனே, மகளே, நீ இன்னைக்கு உன் மகிமையை இழந்து நிக்கிற, நீ எந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய ஆள், சிம்சோனே நீ எந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆள், உன் மேல நான் எவ்வளவு திட்டம் வச்சிருக்கிறேன் தெரியுமா, உன் மேல நான் எவ்வளவு பெரிய அழைப்பு வச்சிருக்கேன் தெரியுமா, உன் மேல நான் எவ்வளவு பெரிய தரிசனம் வச்சிருக்கேன் உனக்கு தெரியுமா, உனக்கு எல்லாமே தெரியும் மகனே, உனக்கு எல்லாமே தெரியும் மகளே. ஆனா இன்னைக்கு நீ எப்படி போயிட்ட தெரியுமா, எனக்கு இந்த மகிமை இல்லைன்னா கூட பரவாயில்ல, வேற ஏதோ ஒன்று இருந்தா எனக்கு போதும், வேற ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இருந்தா எனக்கு போதும், அப்படி போயிட்டல்ல. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஒருவேளை நீ இந்த கடைசி முயற்சியா நீ என்னை நோக்கி திரும்ப கூப்பிடுவேன்னா, நான் உன் வாழ்க்கையில் என்ன பண்ணுவேன்னா மீண்டும் அந்த மகிமையை சுதந்திரிக்க பண்ணுவேன். இந்த சிம்சனுடைய வாழ்க்கையில் மகிமை போயிருச்சுல, மகிமை போனோடனே கண்ணை பிடுங்கிட்டு மாவரைக்க விட்டுட்டான். மாவரைக்க விட்டோன்னா தான் நம்ம ஆளுக்கு புத்தி வருது, ஐயோ என்ன செய்வேன். சிலதான் நல்லா இருக்கும்போது வராது, படாத பாடுபடும் போது தான் ஆண்டவர் மேலே இருக்கிற எண்ணம் வரும், ஆண்டவர் மேலே இருக்கிற காரியம் வரும். தேவஜனங்களே, சில வேலையில மனுஷங்க எடுக்கும்போது அது வேற, கர்த்தர் யுத்தம் பண்ணி கொடுத்துருவார். ஆனால் ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மகிமை இழந்து போவீங்கன்னா, நீங்கள் எப்போ திரும்ப கூப்பிடுறீங்களோ
அப்போ வரைக்கும் தேவன் காத்திருப்பார். நீங்க எப்ப ஆண்டவரை நோக்குறீங்களோ அப்போ வரைக்கும் காத்திருப்பார். சிம்சோன் எப்ப ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறானோ அப்பதான் வாழ்க்கையில மகிமை வந்துச்சு. சிம்சோனா ஒரு முடிவெடுத்து நான் போய் ஆண்டவரை கூப்பிடுவேன், நான் போய் ஆண்டவரை கேட்பேன்னு அவன் எப்ப போய் ஆண்டவர்கிட்ட நெருங்கினானோ அப்பதான் அந்த மகிமை திரும்ப வந்துச்சு ஒழிய அதுக்கு முன்னாடி வரல. இந்த ராத்திரி நான் சொல்றேன், ஒருவேளை இன்னைக்கு நீங்க பட்டு கொண்டிருக்கிற சில சூழ்நிலைக்கு காரணம் அந்நிய நல்ல புறத்திய நல்ல நீங்க எடுத்த ஒரு தீர்மானம், நீங்க எடுத்த ஒரு முடிவு, நீங்க எடுத்த ஒரு டிசிஷன், நீங்க போன ஒரு தவறான பாதையா கூட இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ராத்திரி நான் உங்களுக்கு சொல்றேங்க, கர்த்தரை நோக்கி திரும்ப கூப்பிடுவீங்கன்னா அவர் காத்திருக்கிறார். சிம்சோன் கடைசியா பாருங்க, தேவனே இந்த ஒரு விசை என்னை நினைத்தருள்னு சொல்லி அப்படியே அந்த தூணை பிடிச்சு இழுக்கிறான். அவன் உயிரோடு இருக்கும்போது அவன் செஞ்ச யுத்தத்தை விட அவன் கடைசியா சாகும்போது அவன் செஞ்ச யுத்தம் அதிகமா இருந்துச்சு. இந்த ராத்திரி ஒருவேளை உங்க தப்புனால ஒரு மகிமை இழந்து நிப்பீங்கன்னா, உங்களுடைய தவறான தீர்மானத்தினால ஒரு மகிமை இழந்து நிப்பீங்கன்னா, நீங்க கூப்பிடணும்னு கர்த்தர் காத்திருக்கிறார். நான் திரும்பியும் சொல்றேன், நீங்க ஒரு பெரிய தரிசனத்தை சுமக்கிறீங்க, நீங்க ஒரு பெரிய தேவ திட்டத்தை சுமக்கிறீங்க, உங்க குடும்பம் கர்த்தருக்கு தேவை, நீங்க கர்த்தருக்கு தேவை, அதனால தான் கர்த்தர் உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். எத்தனையோ பேர் கூட பேசாத இந்த நேரத்தில் இந்த ஒரு சிலரோடு கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு கண்டிப்பா எது தேவைன்னா நீ தேவை, கர்த்தருக்கு உன் குடும்பம் தேவை. அதனால தான் கர்த்தர் உன் கூட பேசிட்டு இருக்கிறாரு. மகிமை போனா போகட்டும், எனக்கு என்னன்னு ஒருவேளை இருப்பேனா கர்த்தர் உனக்கு உதவி செய்ய முடியாது. இந்த ராத்திரி கர்த்தர் எதை தேடுறார் தெரியுமா? அப்பா நான் திரும்ப வரேன், எனக்கு திரும்பவும் என் மகிமையை தாங்க ஆண்டவரே, எனக்கு திரும்பவும் என் ஸ்தானத்தை தாங்க ஆண்டவரேன்னு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த ராத்திரி வேளையில ஒருவேளை ஒரு இழந்து போன மகிமையோடு இந்த சப்தத்தை கேட்டு கொண்டிருப்பாயானால், அப்பா எனக்கு திரும்ப தாங்க, அப்பா எனக்கு மறுபடியும் உதவி செய்யுங்க, அப்பா இந்த ஒரு விஷயம் தூக்கி விடுங்க. நான் சொல்றேன், இந்த தேவன் யார் தெரியுமா? தெய்வமா இல்லப்பா, உனக்கு தகப்பனா தான் நிற்கிறார். அவர் தெய்வமா செயல்பட்டு இருந்தார்னா என்னைக்கும் நீங்களும் நானும் மாண்டு போயிருப்போம். ஆனா அவர் தகப்பனா செயல்பட்டதுனால தான் எப்பெல்லாம் நம்ம மேல கோபம் வருமோ அப்பெல்லாம் ஆண்டவருக்கு என்னதான் தோணும் தெரியுமா? நம்மளை பார்க்கும் போதெல்லாம் இவன் என்னுடைய பிள்ளை, இவனுடைய மகன், அதுதான் ஆண்டவருக்கு தோணும். அந்த ஒரே காரணத்தினால தான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்னா நிறைய பேரை அப்படியே லூசா விட்டுட்டாரு, நிறைய பேரை தண்டிக்காம விட்டுட்டார், நிறைய பேரை கிருபை விட்டுட்டார், நிறைய பேரை ஓகே போகட்டும்னு விட்டுட்டாரு. அதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? நம்ம நீதிமானில் இல்லைங்க, நம்ம நியாயத்தினால இல்லைங்க. அவருக்கு தெரியும் நம்ம மேல நியாயம் இல்லை, நம்ம மேல தப்பு இருக்கு, நம்ம மேல பல மிஸ்டேக் இருக்குன்னு தெரிஞ்சு கூட அவர் விடுறதுக்கு ஒரே காரணம், உங்க முகத்தையும் என் முகத்தையும் அவருக்கு பார்க்கும்போது அவருக்கு தோன்றது என்ன தெரியுமா? நான் ரத்தம் சிந்தி உருவாக்கின பிள்ளை, நான் ரத்தம் சிந்தி மீட்ட பிள்ளை. அதனால தான் நிறைய வேலையில விடுறாரு. சோ சிம்சோன் பாருங்க, மறுபடியும் கடைசி வேலையில கர்த்தரை நோக்கி திரும்ப கூப்பிடுகிறார். இந்த ராத்திரி நான் சொல்லுகிறேன், நீங்கள் திரும்பவும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இழந்து போன மகிமையை கர்த்தர் திரும்பி வர பண்ணுவார். ஒருவேளை எங்க பிரதர் நான் கூப்பிடுறது, எப்படி பிரதர் நான் கூப்பிடுறது அப்படியே இருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில மகிமை திரும்ப வராது. சோ முதலாவது, உங்க வாழ்க்கையில நீங்க திரும்பவும் கர்த்தரை கூப்பிடும் போது உங்கள் வாழ்க்கையின் முந்தின மகிமை திரும்ப வரும். இன்னைக்கு முந்தின மகிமை இருந்துச்சு, முந்தின அபிஷேகம் இருந்துச்சு, முந்தின அக்கினி இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கையில எதுவும் இல்லைன்னு ஒரு வேளை சொன்னீங்கன்னா திரும்பவும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. உங்க வாழ்க்கையில கட்டாயம் கர்த்தர் எதை கொண்டு வருவார்னா திரும்பவும் அந்த பெரிய மகிமையை கொண்டு வருவார். சோ முதலாவது காரியம், முந்தின மகிமையை திரும்ப சுதந்தரிக்க பண்ணுவேன். முந்தின மகிமையை திரும்ப உன்னுடைய வாழ்க்கையில நான் கட்டளை இடுவேன். உன்னுடைய வாழ்க்கையில முந்தின மகிமை இன்னைக்கு போயிருக்கலாம், அது திரும்பவே வராதுன்னு நிறைய பேர் சொல்லலாம். நீ பழைய நிலைமைக்கெல்லாம் வரமாட்டப்பா, உன்னால பழைய நிலைமைக்கெல்லாம் வர முடியாது, பல ஆயிரம் பேர் பல விஷயத்த சொல்லலாம். ஆனா கர்த்தர் ஒன்னு சொல்றாரு, நீ திரும்பி வந்தா நாம் திரும்ப எதை தருவேன்னா உன்னுடைய வாழ்க்கையில இருந்த அந்த பழைய மகிமையை, அந்த பழைய ஆசீர்வாதத்தை, அந்த பழைய அபிஷேகத்தை உன்னுடைய வாழ்க்கையில நான் கட்டாயம் திரும்ப தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். சோ முதலாவது, முந்தின மகிமை திரும்ப வரும். இரண்டாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 27வது அதிகாரம்
9வது 10வது வசனம். வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினால் இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாய் இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாகும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானனையும் அதிகமாய் நம்பினான். ரெண்டாவது இன்னொரு காரியம் பாருங்க. பவுல் இன்னொரு கூட்டம் கப்பல்ல போயிட்டு இருக்கும் போது இந்த பவுல் யாரு? தேவனுடைய ஸ்தானாதிபதி, தேவனால் அபிஷேகம் பெற்றவன், தேவனுடைய தரிசனத்தை சுமக்கிறவன், தேவனுடைய வல்லமையை பெற்றவன் தான் யாருன்னா இந்த பவுல். ஆனா இந்த பவுல் சொல்றாரு, எப்பா நம்ம போக வேணாம், இந்த பிரயாணம் நல்லதில்லை, இந்த பிரயாணத்தில் நம்ம போனோம்னா என்ன வந்துரும்னா கப்பல் சேதம் மட்டும் இல்லையா, நம்ம உயிருக்கே பாதிப்பு வந்துடும். சில விஷயம்லாம் சொல்லுவாங்க, இதுக்கு மேல கன்னியூ பண்ணா இது நம்ம லைஃபுக்கே ரிஸ்க் ஆயிடும், லைஃப் ரிஸ்க் ஆயிடும், சிலதெல்லாம் நம்ம எடுக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி பவுல் சொல்றாரு, இதுக்கு மேல இதை செஞ்சிராத, இதுக்கு மேல இதை நீ தொடர்ந்துராத, இதனுடைய வாழ்க்கையில் எதை கொண்டு வந்துரும்னா பெரிய ரிஸ்கை கொண்டு வந்துரும். நம்ம என்ன பண்ணிடலாம்னா நம்ம பிரயாணத்தை கேன்சல் பண்ணிடலாம், நம்ம நிறுத்திடலாம்னு சொல்றாரு. ஆனா இவர் சொன்னதை அந்த கப்பல்ல இருந்த அந்த 100க்கு அதிபதி கேட்கவே இல்லை. அவர் யாரை நம்புறாரு தெரியுமா? கப்பலில் ஓட்டுறவனையும் கப்பலில் இருக்கிறவங்களையும் நம்புறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? சேஃபா போயிடலாம், ரொம்ப ஈஸியா நடந்துரும். இன்னைக்கு ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில என்ன மகிமை இல்லை தெரியுமா? நம்முடைய வார்த்தைக்கு மதிப்பே இல்லை. அன்னைக்கு பவுலுக்கு இதுதாங்க நிலைமை. இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற நிலைமை தான் பவுலுக்கு அன்னைக்கு இருந்துச்சு. பவுலுடைய வாழ்க்கையில அவர் சொன்ன வார்த்தைக்கு கப்பல்ல ஒரு மதிப்பு கூட இல்லை, ஒரு மதிப்பு கூட இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பவுல் போனார். ஆனா கொஞ்சம் நேரத்தில் ஆண்டவர் அப்படியே சூழ்நிலையை மாத்துறார். ஆண்டவர் அப்படியே சுத்தி இருக்கிற எல்லா கால நிலவரத்தை மாத்துறாரு. இவங்க போகும்போது அது ரொம்ப மெதுவா இருந்ததுனால சரி ஈஸியா இருக்கும், கப்பல்ல போனா ஒன்னும் ஆகாதுன்னு நினைச்சு போனாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல கர்த்தர் எதை எப்படி மாத்துறார் தெரியுமா? சூழ்நிலை எல்லாமே பவுலுக்கு சாதகமாய் மாற்றுகிறார். இரண்டாவது, கர்த்தர் ஒரு மகிமையை திரும்ப வர பண்ண போகிறார். அது எப்படிப்பட்ட மகிமை தெரியுமா? உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலையில இருந்து உங்களுக்கு சாதகமான கிரியைகளை, உங்களுக்கு சாதகமான நன்மைகளை திரும்பவும் கொண்டு வந்து சேர்த்துகிற ஒரு மகிமை. இன்னைக்கு தேவ ஜனங்களே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இந்த மகிமை ரொம்ப அவசியங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இந்த மகிமை நீங்க இழந்து போயிருக்கலாம். ஐயோ, என் வாழ்க்கையில இந்த மகிமையே இல்லை பிரதர், என் வார்த்தையை என் வீட்டிலேயே மதிக்கிறது இல்லை, என் பிள்ளைகளே மதிக்கிறது இல்லை. ஆனா கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில வாக்கு பண்ணுகிறார், சகல ஜனங்களுக்கு முன்பாக பவுலுடைய வார்த்தைகள் செல்லும்படி ஒரு மகிமையை திரும்ப வர பண்ணினவர், ஒரு புதிய மகிமையை உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் தரப்போகிறார். இந்த ராத்திரி கட்டாயம் நான் சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை வச்சு, இன்னைக்கு இருக்கிற காரியத்தை வச்சு முடிவெடுக்காதீங்க. பவுல் முடிவெடுக்கல, என்னடா நம்ம பேச்சை கேட்கல, இதுக்கு மேல என்ன பண்றது அப்படியெல்லாம் பவுல் நினைக்கல. பவுல் கடைசி வரைக்கும் தன்னுடைய டிராவல்ல அவர் எதையுமே சொல்லாம சந்தோஷமா போய்கொண்டே இருந்தார். ஆனா நேரம் வந்த உடனே பவுலுடைய வார்த்தை ஓங்க துவங்கினது. இன்னைக்கு சொல்றேன், உங்க வார்த்தை இன்னைக்கு கீழே இருக்குதா? காலம் வரும், தேவன் வார்த்தையை ஓங்கி ஒலிக்க பண்ணுவார். காலம் வரும், தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் பலமாய் வெளிப்பட சூழ்நிலைகளை மாற்றுவார். இந்த ராத்திரி திட்டமாய் சொல்லுகிறேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில வார்த்தைக்கு மதிப்பே இல்லை, சில வார்த்தைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வேல்யூ இல்லை பிரதர், கீழே கிடக்கிற மாதிரி கிடக்குது அப்படி நீங்க சொல்றீங்களா? இந்த ராத்திரி கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், மறுபடியும் ஒரு புதிய மகிமையை நாம் திரும்ப வர பண்ணுவேன். இந்த இடத்துல எப்படி வர பண்ணார்னு மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். 28:6 பாருங்க. அவனுக்கு வீக்கங்கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இவன் வார்த்தையவே கேட்க நினைக்கல, இப்போ கேட்க நினைக்காம இவன் சொன்னது அப்படியே நடந்துருச்சு. நடந்த உடனே அங்கே பக்கத்தில் போய் விழுகிறாங்க. விழுந்த உடனே அங்கே போன உடனே பவுலுக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னா ஒரு பாம்பு கடிச்சிருச்சு. இந்த பாம்பு கடிச்ச உடனே சுற்றி இருக்கிற கூட்டம்லாம் பார்க்குது, ஓ இவன் சாக போகிறான், இவனுக்கு மரணம் வரப்போகுது, கப்பல்லேருந்து தப்பிச்சு வந்தவன் இங்கே சாக போகிறான். அப்படி தான் எல்லா கண்ணும் பார்த்துட்டு இருக்கு. இன்னைக்கு சில மனுஷ கண் எப்படி பார்க்குது தெரியுமா? நம்மள எப்போ இவன் விழுக போகிறான், எப்போ இவன் சாக போகிறான். ஐயா நான் ஒன்று சொல்கிறேன் ஐயா,
எத்தனை கண்ணு பார்த்தாலும் ஒரு சேதமும் ஆகாம கண்மணி போல காக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனையோ கண்ணு நம்ம சாகணும் தான் பார்க்குது, எத்தனையோ கண்ணு நம்ம அழியணும் தான் பார்க்குது. ஆனா கண்மணி போல காக்கிற தெய்வம் நமக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் நம்மை விழுந்து போகாம காக்க வல்லவர், அவர் நம்மை அழிந்து போகாம காக்க வல்லவர், அவர் நம்மை மூழ்கி போகாமல் காக்க வல்லவர். இந்த இரண்டாவது பாருங்க, ஒரு புதிய மகிமை. அது எப்படிப்பட்ட மகிமைன்னா, பவுலுடைய வார்த்தையை மேலோங்கி காட்டினது மாத்திரம் இல்ல, அவங்களுக்கு முன்னாடி இவன் தேவனா இவன் தெய்வமான வியந்து பார்க்கிற ஒரு புதிய மகிமை. முதலாவது சொன்னேன் முந்தின மகிமை திரும்ப வரும், இரண்டாவது சொன்னேன் புதிய மகிமையை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள், மூன்றாவது நான் சொல்றேன் ஆதியாகமத்தின் புத்தகம் 29வது அதிகாரம் 31வது வசனம். லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார், ராகேலோ மலடியா இருந்தாள். மூன்றாவது பாருங்க, ஒரு மகிமை என்ன தெரியுமா? மகிமை அது கர்த்தரே நமக்கு அறியாம செய்கிற ஒரு மகிமை. அதாவது ராகேல் லேயாள் ரெண்டு பேரு யாக்கோபுடைய மனைவி. இப்போ இதுல யாக்கோபு யாரை ரொம்ப நேசிக்கிறார்னா ராகேலை ரொம்ப நேசிக்கிறார். ராகேலை நேசிக்கும் போது இந்த லேயாளை ரொம்ப அற்பமா பார்க்க ஆரம்பிச்சிட்டார். இவ ரொம்ப சாதாரணம், இவ ஒண்ணும் இல்லை அப்படி ரொம்ப கேவலமா பார்க்க ஆரம்பிச்ச உடனே இதை யாரு பார்த்தான்னா கர்த்தர் பார்த்தார். இதை மனுஷன் பார்க்கல. தேவஜனங்களே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற சில சூழ்நிலைய கண்டிப்பா சொல்றேன், மனுஷன் பார்க்கிறானோ இல்லையோ கர்த்தர் சிலதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். லேயாளுடைய அற்பமான நிலைய யாருமே பார்க்கல. ஏன் லேயாளுடைய தகப்பன் பார்க்கல, யாருமே பார்க்கல, ஆனா கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற சில சூழ்நிலைய நீங்க நினைச்சுக்காதீங்க யாரும் பார்க்கல, இன்று கர்த்தர் உங்க சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கிறார். லேயாள் அற்பமா என்னப்பட்டான்னு சொல்லிட்டு ஆண்டவர் லேயாளுக்கு ஒரு மகிமையை தரார். என்ன தெரியுமா? யாருமே அறியாத ஒரு மகிமையா லேயாளை கர்ப்பம் தரிக்கும்படி செய்கிறார். இந்த ராத்திரி நான் சொல்றேன், அற்பமா இருக்கிற சூழ்நிலையிலிருந்து அற்புதமான மகிமையை புறப்பட்டு வர பண்ணுவார். இதுவரைக்கும் சில அற்பத்தை பார்த்திருக்கலாம், இதுவரைக்கும் சில வறுமையை பார்த்திருக்கலாம், ஆனா கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், அற்பத்திலிருந்து மகிமையை வெளிப்பட பண்ணுகிறவர். ஒரே ஒரு சாட்சியை நான் சொல்லி உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன். ஒரு சகோதரி வெளி குடும்பத்திலேருந்து ஒரு குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணி வராங்க. கல்யாணம் பண்ணி வந்த உடனே அவங்க குடும்பம் எல்லாமே அவங்கள எப்படி தான் பார்க்குறாங்கன்னா, ரொம்ப அற்பமாக அவங்கள ஒரு வேலைக்காரி மாதிரி ரொம்ப ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணி அவங்கள ரொம்ப கடினமாக நடத்த ஆரம்பிச்சு பையனுடைய ஒய்ஃபு. அப்போ இந்த ஒய்ஃபை மட்டும் அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, ரொம்ப அற்பமாக எண்ணிட்டு அவங்க மகளை ரொம்ப இதாக பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு நாள் வந்துச்சு, ஆண்டவர் என்ன பண்ணார்னா சூழ்நிலை தலைகீழாக புரட்டினார். இந்த சகோதரி நல்ல ஜெபிக்கிற சகோதரி. இந்த சகோதரிக்கு கர்த்தர் என்ன பண்ணார்னா ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்தை, அரசாங்க வேலையை கொடுத்தார். கடைசியில் சூழ்நிலை எப்படி மாறுச்சுன்னா, இந்த சகோதரி அந்த குடும்பத்தையே சுமக்கிற மாதிரி, இந்த சகோதரி அந்த குடும்பத்தையே டேக் ஓவர் பண்ணுற மாதிரி கர்த்தர் சூழ்நிலையை மாற்றினார். நான் சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை தான் உங்க வாழ்க்கையில நிரந்தரமான சூழ்நிலை கிடையவே கிடையாதுங்க. கர்த்தர் கட்டாயம் எதிர்காலத்தை மாற்றுவார், கர்த்தர் கட்டாயம் சூழ்நிலையை மாற்றுவார், கர்த்தர் கட்டாயம் வருகிற காரியங்களை மாற்றுவார், கர்த்தர் கண்டிப்பா எதிர்காலத்தை வேற மாதிரி வடி அமைச்சிருவார். அந்த நாள் வந்துச்சு பாருங்க. அந்த சகோதரி இதுவரைக்கும் எதுவுமே கேட்க மாட்டாங்க, ஆனா அதுக்கப்புறத்துல இருந்து அந்த சகோதரியை கேட்காம எதுவுமே செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு ஒருவேளை சில அற்பங்களை பார்க்கிறீங்களா? கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு மகிமையை தரப்போகிறார். அது நீங்க அறியாத மகிமை, அது ஒரு பெரிய மகிமை, அது உங்களை ஆசீர்வதிக்கிற மகிமை, அது உங்களை எட்டாத உயரத்துக்கு கொண்டு போகிற மகிமை. இந்த ராத்திரி ஒரு 3 மகிமையை நான் சொன்னேன். முதலாவது நான் சொன்னேன் முந்தின மகிமையை சொந்தரிப்பீர்கள், இரண்டாவது நான் சொன்னேன் ஒரு புதிய மகிமையை சொந்தரிப்பீர்கள், மூன்றாவது நான் சொன்னேன் அறியாத மகிமையை சொந்தரிப்பீர்கள். இந்த மகிமையை சுதந்திரிக்கணும்னா என்ன பண்ணணும்? சிம்சோன் தான் நமக்கு எடுத்துக்காட்டு. சிம்சோன் பாருங்க, ஒன்னே ஒன்று ஆண்டவரை நோக்கி அப்படியே கதர்னார்ல, அதே போல் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். எல்லோரும் கண்களை மூடி, தகப்பனே கடைசி ஜெபம், ரொம்ப முக்கியமான ஜெபம், இந்த 4வது நாள் மகிமையை சுதந்திரிப்பாய்னு சொன்னீங்களே அப்பா, நாங்கள் அறியாத மகிமை, எங்களுக்கு ஒரு புதிய மகிமை, எங்கள் முந்தின மகிமை அது திரும்ப வருவதாக இயேசுவின் நாமத்தினால. யார் யாருடைய வாழ்க்கையில் அப்பா நான் ரொம்ப அற்பமாக என்ன பண்றேன், நான் ரொம்ப அற்பமாக இருக்கிற ஆண்டவரே, என் வாழ்க்கை ரொம்ப அற்பமாக இருக்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை
ஆண்டவரே. அப்படி ஒருவேளை இந்த ராத்திரி சொன்னாங்கன்னா அவங்க வாழ்க்கையில எல்லாம் ஒரு புதிய மகிமை, புதிய மகிமை, புதிய மகிமை. ரேபா லாபா லாபா ஷம்தர பலபா ஓர கடுக பலபோ ஷம்தரபா. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தேவனுடைய மகிமையின் அபிஷேகம், எங்க தலையின் மேல அந்த அபிஷேக தைலம் ரக டக லபோ ஷம்தர பலபா. இதோ மகிமை மாறுகிறது. மகிமையாய் 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 உன் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறார். மகிமையாய் உன் நெருக்கங்களை கர்த்தர் மாற்றுகிறார். மகிமையாய் உன் காரியங்களை கர்த்தர் மாற்றுகிறார். ரேபா லாபா லாபா ஷம்தரபா. இதுவரை நீ பார்த்த சூழ்நிலை அல்ல, இதுவரை நீ கடந்து போன சூழ்நிலை அல்ல, ஒரு புதிய மகிமை, நீ அறியாத மகிமை, நீ இழந்து போன மகிமை, அதை கர்த்தர் இந்த நாள் முதற்கொண்டு நிரப்புகிறார். தகப்பனே, நீங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையோ அந்த மகிமையை கட்டளையிட்டதற்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் துவங்கினதற்காய் ஸ்தோத்திரம். இந்த 4 நாள் ஜெபத்தை நீங்க தான்ப்பா நடத்துனீங்க, உங்க கிருபை தான்ப்பா நடத்துச்சு, எங்க பலன் அல்ல, எங்கள் ஞானம் அல்லப்பா, நீங்க நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம். அத்தனை துதியும் அத்தனை கனம் அத்தனை மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். தேவரீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த 40 நாள் முடிகிறதுக்குள்ள சகல மகிமையும் சுதந்திரிக்கிற ஒரு கிருபை உண்டாகட்டும். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். நன்மையினால நிரப்புங்க. இந்த ராத்திரி சமாதானமா இருக்கட்டும். கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.